அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்ரெடி 53 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் பேலன்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 54வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 35% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதுனால பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் அவங்க 35% இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 2025-26 ஆண்டு மொத்த உள்நாட்டு வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது? 2025-26 ஆண்டில் மொத்த ஜிடிபி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.2%. 6.2%. அடுத்து, தெலுங்கானா தர்ஷினி என்ற கல்வி சுற்றுலா திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியது? தெலுங்கானா தர்ஷினி அப்படிங்கிற ஒரு கல்வி சுற்றுலா திட்டத்தை கல்வித்துறையில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநில அரசுனா தெலுங்கானா மாநிலம். அடுத்து, 2024 ஆண்டுப்படி அதிக தங்கம் வைத்திருக்கும் முதல் நாடு எது? 2024 ஆண்டுப்படி அதிக தங்கம் இருப்பு வைத்திருக்கும் நாடுல அமெரிக்கா முதல் இடத்தில் பெற்றிருக்கு. நம்ம இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. அடுத்து, செப்டம்பர் 26, 2024 ஆண்டின் உலக கருத்தடை தினத்தின் கருப்பொருள் என்ன? செப்டம்பர் 26 பார்த்தீங்கன்னா உலக கருத்தடை தினம்னு சொல்கிறாங்க. அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஒரு தேர்வு, திட்டமிட்ட சுதந்திரம், தேர்வு செய்யும் சக்தி. திட்டமிட்ட சுதந்திரம் மற்றும் தேர்வு செய்யும் சக்தி. ஒரே தளத்தில் தனது முதலீடுகளை நெறிப்படுத்த டிஜி பாஸ்புக்கை அறிமுகம் செய்துள்ள வங்கி எது? ஒரே தளத்தில் தனது முதலீடுகளை நெறிப்படுத்த டிஜி பாஸ்புக்கை அறிமுகம் செய்த வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த எந்த புவிசார் குறியீடு கொண்ட அரிசி வகை அதன் தனித்துவமான நறுமணம் மற்றும் சமையல் முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது? மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு அரிசிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. எந்த அரிசின்னு பார்த்தீங்கன்னா ரதுனிபகல் அரிசி. ரதுனிபகல் அரிசி. அடுத்து, ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான இலக்கு நிர்ணய ஆண்டு என்ன? ஐநா நிலையான வளர்ச்சி இலக்கு எப்போ நிர்ணயிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்கு 2030 நிர்ணயிச்சிருக்கு. பிப்ரவரி 2025 நிலவரப்படி இந்திய ரயில்வே எவ்வளவு சூரிய மின்சக்தி திறனை கொண்டுள்ளது? பிப்ரவரி 2025 நிலவரப்படி இந்திய ரயில்வே எவ்வளவு சூரிய மின்சக்தி திறனை நிறுவியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2009 மெகாவாட் மின்சாரம். அடுத்து 63வது கேள்வி, இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டத்தை தொடங்கியவர் யார்? இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டத்தை தொடங்கியவர் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. இந்தியாவின் முதல் சர்வதேச தொழிலாளர் தினம் எங்கு கொண்டாடப்பட்டது? இந்தியாவின் முதல் சர்வதேச தொழிலாளர் தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் 1923 கொண்டாடியிருப்பாங்க. சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1 சென்னையில் 1923 கொண்டாடியிருப்பாங்க முதல்ல. அடுத்து, ஒய் பாரத் மேட்டர்ஸ் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஒய் பாரத் மேட்டர்ஸ் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர். 2025 ஆண்டை ஐநா எந்த ஆண்டாக அறிவித்துள்ளது? 2025 ஆண்டை ஐநா எந்த ஆண்டாக அறிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு. ஐநா 2025 ஆண்டை சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த 2025 ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக அமைச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ மற்றும் வானிலை ஆய்வகம் சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. 2025 ஆண்டை 3 விதமாக அறிவிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்கும். ஐநா சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்கும். இதுவே யுனெஸ்கோ மற்றும் WMO சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்கும். இது மூணையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 69வது கேள்வி, நிலவில் இருந்து கனிமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் என்ன? நிலவில் இருந்து கனிமங்களை மேற்கொள்ள
அதாவது நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து வர மேற்கொள்ளும் திட்டம் பார்த்தீங்கன்னா சந்திரயான் 4 திட்டம். இதை வந்து 2027க்குள்ளே செயல்படுத்தலாம் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்து உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? பாலின இடைவெளியில் இந்தியா வந்து 131வது இடத்தை பெற்றுள்ளது. உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்தை பெற்றுள்ளது. உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா வந்து 24வது இடத்தை பெற்றுள்ளது. உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா 24வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் ஏஐ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் வந்து முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து மார்க்ரெட். அந்த ஏஐ ஆசிரியரோட பேர் வந்து மார்க்ரெட். இதுவே ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வாசிப்பாளர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து லிசா. ஒடிசாவில் வந்து நியூஸ் வாசிப்பாங்க. கேரளாவில் வந்து ஏஐ பள்ளியை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் உள்ள ஆசிரியர் முதல் ஏஐ ஆசிரியர் அவங்க பேர் ஐரிஸ். முதல் செய்தி வாசிப்பாளர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் லிசா. முதல் பள்ளி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மார்க்ரெட். அவங்க முதல் பள்ளி கேரளாவில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பழமையான ஆசிரிய கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டெடுச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ள திபெத்தில் தான் அமைக்கப்படுறாங்க. 610 சதுர கிலோமீட்டர்லையும் 4300 மெகாவாட் மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுது. அடுத்து 2024-25 நிதியாண்டில் நாட்டின் 51% அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலம் எது? 2024-25 நிதியாண்டில் வந்து நாட்டின் 51% அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம் மற்றும் கர்நாடகா. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து மகாராஷ்டிரா இருக்குது. 2வது பிளேஸில் வந்து கர்நாடகா. 5வது பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது. அந்நிய முதலீட்டில் இருக்கிறதுல 5வது பிளேஸ் தமிழ்நாடு. 2024 ஆண்டுக்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா ஹார்வே பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவருக்கு தான். இவர் எழுதின புதினத்தின் பேர் பார்த்திங்கன்னா ஆர்பிட்டல் அப்படிங்கிற புதினத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 ஆண்டு வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? எங்கு நடைபெற்றதுன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 2025 ஆண்டு வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு வந்து புதுடெல்லியில் வந்து நடைபெற்றது. இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி. கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் அமைய உள்ளது. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் போபாலில் வந்து நடைபெற்றிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? அண்ணல் அம்பேத்கர் விருது 2024 ரவிக்குமார் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து பிரேசிலில் நடைபெற்று 17வது உச்சி மாநாடு. 2025 பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுனா தாய்லாந்தில். இது 6வது உச்சி மாநாடு. பிம்ஸ்டெக்கின் 6வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு கேட்கலாம். 2025 எங்கே நடைபெற்றுன்னு கேட்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில். அடுத்து தமிழ்நாட்டின் முதல் டார்க் லேக் பூங்கா எங்கே அமையுள்ளது? டார்க் லேக் பூங்கா எங்கே அமையுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. தேசிய நீர் விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? தேசிய நீர் விருது பார்த்தீங்கன்னா ஒடிசா. G20 மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? G20 மாநாடு 2025 வந்து தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6.39 கோடி. 6.39 கோடி. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் நுண்ணறிவுள்ள கிராமம் எது? முதல் ஸ்மார்ட் நுண்ணறிவுள்ள கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் சத்னாவாரி அப்படிங்கிற ஒரு கிராமம். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் சத்னாவாரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டம் ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை நடைபெறும்? குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 4 முறை கூட்டங்கள் வந்து கூடும். இப்போ வந்து லாஸ்ட்டாக 56வது கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் செப்டம்பர் 3 மற்றும் 4. அதெல்லாம் வந்து 2 அடுக்கு ஜிஎஸ்டி முறை 5 மற்றும் 18% ஜிஎஸ்டி மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாரையும் விலக்கியிருப்பாங்க. அது வந்து 22 செப்டம்பரில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காதர் மொய்தீன் அப்படிங்கிறவர்களுக்கு.
இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா அமையுள்ளது. முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா எங்கே அமையுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அசாமில். உலகின் மிக உயரமான செனான் ரயில் பாலம் எங்கே அமையுள்ளது? உலகின் மிக உயரமான செனான் ரயில் பாலம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அமையுள்ளது. ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஐநா நிலையான, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோத், நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு 2030 அடையணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. முன்னாடி கொஸ்டினில் பார்த்துருப்போம். அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல பெற்றிருக்குன்னா 99. முதலிடத்தில் பின்லாந்து இருக்குது. அடுத்து, எந்த நாட்டில் ஓட்டுரிமைக்கான வயது 18 16 குறைக்கப்படும் என அறிவித்தது? இங்கிலாந்து நாட்டில் சமீபத்தில் ஓட்டுரிமைக்கான வயது 18 16 குறைச்சிருக்காங்க. ஏன் அவங்க குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 14 வயசுலேயே ஃபாரினில் தான் எல்லோரும் போய் ஓனாக இண்டிபெண்ட்டாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி அவங்களாலே சம்பாதிக்க முடியாதனால 18 16 குறைச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அரசு நடத்தும் ஏழை மாணவர்களுக்கான விடுதி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஏழை மாணவர்கள் தங்கி படிக்கும் அரசு விடுதி சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. ஆம்பர் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் ஒரு திட்டம். அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு திட்டம் தான் இந்த ஆம்பர் திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம். அடுத்து, சென்னை மாகாணத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? பிங்க் ஆட்டோ பார்த்தீங்கன்னா மகளிர் தினம். இந்த வருஷம் மகளிர் தினத்தன்னைக்கு தான் இந்த பிங்க் ஆட்டோ செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். அடுத்து 100வது கேள்வி, யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வார விழா கொண்டாடப்படுகிறது? பாவேந்தர் பாரதிதாசன் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் வார விழா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வாரம் நடைபெறும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.